கன்னிராசிக்கான பலன் ஜூன் வரை உங்களுக்கு வந்து அலைச்சல் உண்டு, பிரயாணங்கள் அதிகரிக்கும். ஏன்னா 10ல் வந்து குரு, 10ல் குரு வர வாலி பட்டமலம் தான் சொல்லுவாங்க. வேலையில தான் அதிகமான பிரச்சனை உருவாகும். வேலை பளு அதிகமாக இருக்கும். சில வேலை விட்டு போயிடலாம் அப்படின்னு வேலை தேடுவாங்க, நிச்சயமா கிடைக்கும். ஒரு சிலர் வந்து வீட்டை மாத்துவாங்க. வேலை இடத்துல வந்து கவனம் தேவை. தேவையில்லாத பிரச்சனைகள் தோன்றும். நிதானமாக போயிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இடமாற்றம் உண்டு. குரு வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால வந்து அலைச்சல் உங்களுக்கு அதிகமாகும். செலவுகளும் உண்டு. ஜூன் 22க்கு மேல உங்க ஜாதகத்துக்கு நல்ல பலன் உண்டு. மனதில் உற்சாகம் உங்களுக்கு கைகூடும். பல நாள் இருந்த நோய்கள் உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும். செலவுகளும் உண்டு. ஜூன் 22க்கு மேல உங்க ஜாதகத்துக்கு நல்ல பலன் உண்டு. மனதில் உற்சாகம் உங்களுக்கு கைகூடும். பல நாள் இருந்த நோய்கள் உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய கடன் தொல்லை குறைய ஆரம்பிக்கும். குடும்ப பகை பிரச்சனைகள் தீர்ந்து ஒற்றுமை அதிகரிக்கும். உங்களுக்கு லாப குரு வந்து சேர்றாரு. யாருக்கேனும் கெட்ட பழக்கம் எதுவாக இருந்தாலும், நான் சொல்வதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, எதுவாக இருந்தாலும் இந்த வருடம் 6வது மாசத்துக்கு மேல நீங்க ஒரு உறுதிமொழி எடுத்து அதை நிறுத்தினா கண்டிப்பா நீங்க நிறுத்த முடியும். இது குரு வந்து 6வது வீட்டுக்கு வந்த ஒரு நல்ல பலன். உத்தியோகத்தில் உள்ளவருக்கு புதிய வேலை வாய்ப்புகள், இடமாற்றங்கள் உண்டு. பதவி உயர்வும் உண்டு. தாயார் உடல்நிலையில மட்டும் சற்று கவனம் தேவை. 7ல் உள்ள சனி நேரம் அந்த கன்னிராசியை பார்த்துக்கிட்டு இருக்கு. கால் வலி, இடுப்பு வலி, முதுகு எல்லாம் வரலாம். தற்பொழுது இந்த ராசிக்காரங்க வசிக்கிற வீட்டுல பைப் ரிப்பேர் ஆகும். வெளிநாட்டு பிரயாணங்கள் உண்டு. அதனால் லாபம் உண்டு. மாணவருக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு. நரம்பு பாதிப்பு, அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா முடி உதிர்தல், அதிக பித்தம், இதனால சில பேருக்கு வந்து கிறுகிறுப்பு உண்டாகும். சில பேருக்கு வாந்தி எடுப்பாங்க. இது பித்த வாந்தின்னு சொல்லுவோமா இல்லை? இதுக்கு ஒரு எண்ணெய் ஒன்று சொல்றேன். நல்லெண்ணெய் எடுத்துங்க 1 லிட்டரு. அதை வந்து சட்டியில ஊத்துங்க. ஒரு 35 கிராம் சின்ன சீரகத்தை உள்ள போடுங்க. பச்சை எலுமிச்சம்பழ சாறு ஒரு 50 ml உள்ள ஊத்துங்க. கொதிக்க விடுங்க. இந்த சீரகம் கருப்பாகும் வரை அதை கொதிக்க விட்டு சடசப்ப அடங்கியவுடன் இறக்கிறங்க. அதை வடிகட்டி ஒரு போத்தல்ல வச்சுங்க. இதை தேய்ச்சி குளிச்சா உங்களுக்கு வந்து குளிர்ச்சி உண்டாகும். கண்ணு எரிச்சல், கண்ணு சிகப்பு இது நீங்கும். ரத்த கொதிப்பு இருந்தாலும் அது குறைய ஆரம்பிக்கும். சில சொல்றாங்கல்ல ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் இந்த எண்ணெயில குறைய ஆரம்பிக்கும்.